சரியான விண்டு. அலெக்ஸ்பிரஸ் மதுரை வெர்சஸ் எஸ்ஆர் ஸ்போர்ட்ஸ் திண்டுக்கல், அவங்களுக்கான மேட்ச் இது. ஐயோ அண்டர்லே போச்சு, ஸ்டம்ப் லைன்ல வந்து விழுந்துருக்கும் நினைக்கிறேன். 5 ஓவர் மேட்ச், 5 bowler யூஸ் பண்ணோம். மாயக்கண்ணன் டு அறிவு, 1 ஓவர் பவர் பிளே. மறுபடியும் உருண்டு பால். அருமையான பந்து வீச்சு. அது கருப்பு இப்போ ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன். லோட்டஸ் ஆய வாங்கிட்டார், பேட்ல ஸ்டெப் அவுட் பண்ணி போய் சிங்கிள். மாயக்கண்ணன் ஆல்சோ டிஎஸ்பியில் ஆடினாரு. சரியா பாடல. பந்து வீச்சு அது பேட்ஸ்மேன் அடித்த அளவு ஓடிதான் எடுக்கணுமா. 4 பவுண்டரி. ரொம்ப பின்னாடி வந்து ரொம்ப பக்கமா இருக்கு பவுண்டரி. இரண்டாவது நியூ பால் யூஸ் பண்றாங்க, அதனால பெரிய லெவல்ல பேஸ் போல்ல. வெல் பால். பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்றத பார்த்துட்டு பிஃபோர் இழுத்து போட்ட முன்னாடி ஒரு ஷார்ட் பால், ஒரு டாட் பால் டு இன் தி பவர் பிளே ஓவர். நல்ல ஓவர் போட்டு முடிச்சிருக்காரு வித்அவுட் எனி பவுண்டரிஸ். மாயக்கண்ணன் நல்ல ஸ்டார்ட். 7 சரி, ஒரு பவுண்டரி வந்திருக்கு பின்னாடி திசையில. மொத்தமா 7 ரன் அடிச்சிருக்காங்க வித்அவுட் எனி விக்கெட் லாஸ். ஸ்ட்ரைட்டா ஒரு மரம் இருக்கு, அதில் அடிச்சு கேட்ச் பிடிச்சா கேட்ச் தான், அதை தாண்டி வெளியே போச்சுன்னா 6. அதில் பட்டு வெளியே போனாலும் 6 தான். ரித்தி சிங்க நீ போலர், அறிவு ஆன் ஸ்ட்ரைக். அருமையான பந்து வீச்சு. விக்கெட் வேரியேஷன்ல ஸ்டார்ட் வித் டாட் பால். லெஃப்ட் ஹேண்டருக்கு பியூரா விண்டு, 6 அடி அடிச்சாலும் 6000. பெரிய லெவல்ல இல்லை, பவுண்டரியிலும் பெருசா இல்லை, 50 மீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ லெஃப்டி உள்ள இருந்தா பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அருமையான பந்து வீச்சு. ஆறாக மாறுமா? நல்ல சேக்கன் அந்த ஆப்போசிட் விண்டு திரும்பி உள்ள வந்துருச்சு. பிடிக்கவே அவர் லெஃப்ட் வேரியேஷன்லாம் போடல, காத்துக்கு தான் பால் அப்படி தள்ளிட்டு போயிருக்கு. அவர் இடத்தை பூர்த்தி செய்ய விஜய் நீ பேட்ஸ்மேன் கண்டிப்பா அது வெளியே போயிடும், ஏன்னா அந்த விண்டு ஃபேவரா இருக்கு. சனித்த முதல் பந்திலேயே 6 பதிவு பண்றாரு. இங்க ஸ்டார்ட்ல இருந்த பந்து விஜய் ஸ்டெப் அவுட் பண்ணி முன்னாடியே பிடிச்சார் பால. ஹைட் ஆஃப் பெரிய டிஸ்டன்ஸ் போல அது கேட்ச் ஆகுமா? அத சேக்கன் உறுதியான கேட்ச். ஸ்லோவா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட. கர்பன் ஸ்ட்ரைக். குட் ஷாட். அருமையான ஷாட். இந்த ஓவர்ல ஒரு ரெண்டாவது அரை. இந்த முறை கருப்பு பேட்ல இருந்து எந்த பக்கம் விண்டு இருக்கு அப்படின்றத தெளிவா யோசிச்சு கரெக்டா புடிச்சார். பால் குத்துறதுக்கு முன்னாடி சுவிட்ச் ஹீட்ல. ரெண்டு ஓவர் முடிவு ஸ்கோர் 21. 2 விக்கெட்ல இருந்து நினைக்கிறேன். அலெக்ஸ்பிரஸ் மதுரை, குமரேசன் நியூ பவுலர், ஒரு யங்ஸ்டர். டாப்பே கேட்ச். கேட்ச் ஆகுமா? ஆம், அங்குள்ள துடிப்பான ஃபில்டரால் ஃபில் செய்யப்பட்டு நல்ல ஷாட். அருமையான ஷாட். ஆளே இல்ல, நான்காக மாறுமா? அது ஓடிடும் கண்டிப்பா. ஆம், நடுவரால் அதன் 4 என்று அறிவிக்கப்பட்டது. ஸோ விண்டு அதிகமாக ஆஃப் சைடில் இருக்கிறனால பால் ஸ்டெம்பில் பண்ணுறாங்க. அப்படி தள்ளும்போது பால் ஆட்டோமேட்டிக்காக விண்டுக்கு ஸ்டெம்ப் லைனில் வருது. ஸோ அந்த யூஸ் பண்ணி தான் அவங்க பாடி லைனை விட்டு வெளியே போடுறாங்க பாலை. பட் கரெக்டாக அடிச்சா இருந்த பால் தெளிவா. அருமையான ஷாட். 2ஆக மாறுமா? பேக் ஃபுட்டில் ஆடுற அளவுக்கு டைமிங் இல்லை. வா, நம்மளே தள்ளிடும் போல விண்டு. ஆம், விக்கெட் கொடுத்துருக்காங்க. நல்லா ரன் அவுட்டிங்க. ரன் அவுட் புஷ்பா அவர்கள். 3 ஓவர் முடியல. ஸோ 29. 3 விக்கெட்லேருந்து அலெக்ஸ்பிரஸ் சிறந்த ஆல்மோஸ்ட் 10 ரன் ரேட்னு சொல்லலாம். கர்ணானி போலர் பட்டுச்சு பேட்ல சைடு ஆஃப் ஃபீல்டர் ஓடல ரன் எதுவும் அடித்தாட முற்பட நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் நல்லா பட்டிருக்கு இப்போதைக்கு. ஷாட். அருமையான ஷாட் பேட்ல. இது மிகப்பெரிய 6. இரண்டாவது 6 கருப்பு பேட்ல இருக்கு. தான் ஒரு அதிரடி மட்ட வீச்சாளர் என்பதை லாஸ்ட் ஒன். ஐயோ, டின்னர்ல நல்லா கடிச்சிருக்கான். முற்படவே அது பேட்ஸ்மேனை ஏமாற்றி ஓவர் நல்ல ஓவர் கரெக்ட்டா. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 38. 4 விக்கெட் இழந்து, சரி 3 விக்கெட் இழந்து. கார்த்திக் இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. அருமையான பந்து வீச்சு. கருப்பு அடித்தாடவே 6. மூணாவது 6 ஆஃப் ஸ்டெம்ப்ல ஒரு 6 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ட்ட. ஒரு சிறந்த மட்ட வீச்சாளர் என்பதை நல்லாவும் அடிச்சாரு பேட்ல. வெல் பால். சூப்பர் டெலிவரி, பேஸ் அண்ட் பவுன்ஸ்.
ஷாட் மேல ஏத்திட்டாரு ஹைட்டா, வானத்துக்கே போயிருச்சு. அது கண்டிப்பா விண்டுக்கே வெளியே போய் விழுந்துரும். நான்காவது ஆறாவது நாலாவது யாரை பதிவு பண்றாரு. கருப்பு டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்க முன்னாடியே யாராவது ஒரு நல்லா ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தா ஸ்கோர் இன்னும் நல்லா எடுத்து போயிருக்கலாம். இங்க அடிக்கிற விண்டுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனோ தெரியவில்லை. ஐயோ அருமையான ஆப்லயே இருந்துச்சு இந்த பால். ஏமாற்றி நல்ல கம்பேக். தஞ்சமகது ஐயோ அடிச்சிருவாரு நினைச்ச ஸ்டார்ட்ல இருந்துச்சு. சோ டாட் பால் டோ இன் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 5 ஓவர்கள் வெற்றி பெறலாம். மொத்தமா முதல் இன்னிங்ஸ் முடியல 50 ஆடி இருக்காங்க. 51 ரன் டார்கெட் ஃபார் எஸ்ஆர் ஸ்போர்ட்ஸ் திண்டுக்கல். நல்லா இருக்கீங்க அட்மாஸ்பியர். நிறுவனர் அவர்களை மனதாக இருடா உள்ளூர் கிரிக்கெட்டரா கேட்டுச்சா? கிஸ் ரித்தீஷ் இங்க லெஃப்டி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைக்கிள். கருணா லான்ச்சிங் எண்ட்ல. கருப்பு வந்திருக்காரு ஒன்னு ஒன்லி பவர் பிளேயர் போடுறதுக்கு. கருப்பட்டு ரித்தீஷ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் லெஃப்டி. இப்போ கிரவுண்டு லெஃப்டிக்கு பயங்கர ஃபேவரா இருக்கு. இந்த லெஃப்டியோட விக்கெட்டை முன்னாடி எடுக்கணும் அவங்க. அருமையான பந்து வச்சு தான் அடித்த எங்கேயோ இரண்டாவது பந்தில் 6. இந்த முறை தெளிவா இருந்தாரு, கமிட் ஆகாம பந்து விழுந்து மாற வரைக்கும் பண்ணாருன்னு சொல்லலாம். ஆஃப் கட்டர் பதிவு செய்துள்ளார் ரித்தீஷ். அருமையான பந்து நினைக்கிறேன் 6 வெளியிலே போயிடுச்சு. ஆப்போசிட் விண்ட்லயுமே கரெக்ட்டா அடிச்சிருக்காரு. பாட்டம் ஆஃப் தி பேட்ல இருந்து 6. அருமையான பந்து வீச்சு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். பேட்ஸ்மேன் ரன் அவுட். இங்க நல்ல ஒரு டைரக்ட் ஹிட். அவுட். ரன் அவுட். அன்வான்டட் ரன் அவுட் சொல்லலாம். கர்ணா சுச்சி நல்லா ஆடுறாரு. ஒரு ஓவர் முடியல. ஸ்கோர் 14. ஒரு விக்கெட்ல இருந்து மட்டும் 2 சிக்ஸர்களை. பவர் பிளே முடிஞ்சு. புஷ்பானி பவுலர் பாண்டி பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்ல. அருமையான ஷாட். எங்கேயோ போய் அது 6 ஆகுமா? ஆம், உறுதியான 6. மூன்றாவது 6ஐ பதிவு செய்கிறார். சாரி, மூணாவது 6. அருமையான பந்து வீச்சு. அது பேட்ஸ்மேன் அடித்தாடவே 4. மிஸ்ஃபீல்ட் பவுண்டரி. உறுதியான 4. நல்ல பால் ஆக்சுவலி. வித்து கொடுக்காம மேல வரைக்கும் போட்டாரு. தான் ஒரு அதிரடி மட்டை வீச்சு. லாஸ்ட் 2. சரி, அப்ப சான்ஸ் ஃபார் கேட்ச். கேட்ச் ஆகுமா? ஆம், கேட்ச். ஒரு டீ ஷாட் இருந்து வெளியே. வெல் பிளேட். மாயக்கண்ணன் ஆன் ஸ்ட்ரைக். அருமையான பால் மிடில் ஆஃப் தி பேக். உறுதியான 6. தான் ஸ்ட்ரைக்கில் அடித்த முதல் 6. உங்களை விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 32. 2 விக்கெட். இன்னும் 18 பந்துகளில் 18 பாலுக்கு 19 ஆடணும். தௌடன் இந்தியனி பவுலர். நல்ல ஷாட். லங்கான்ல ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. எல்லா பக்கமும் போகுது பால். தௌடன் அருமையான ஷாட். வர விட்டு பலார். அது 6 ஆகுமா? ஆம், உறுதியான 6. முத 3 பால்லே 12 ரன் வந்துருச்சுங்க. பாண்டி அவர்கள் தான் ஒரு சிறந்த மட்டு. பாண்டி 6 ரன் தான் இன்னும். கண்ணன் வந்திருக்காரு இனி பவுலர். ஃப்ரீ பால். அருமையான ஷாட். சூப்பர். 6. மிடில் ஆஃப் தி பேக். பாண்டி அவர்கள் இந்த பந்தை பாண்டி finishes up in style. என்பதை Match won by நிரூபித்துள்ளார். இதன் மூலம் திண்டுக்கல் அணியினர் வெற்றி என அறிவிக்கப்படுகிறது.